கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டெய்லி ஒன் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ், அதாவது ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஒவ்வொரு நாளும் மார்னிங் 7 o'clock வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இதில் ஒரு ஸ்டாக் பிரேக் அவுட் ஆகுது, அதாவது ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு ஸ்டாக்கை நம்ம எப்படி பிக் பண்ணுறது, பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டாக எப்படி நம்ம பிக் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டாக்கை நம்ம பிக் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு அந்த ஸ்டாக்கை அப்படியே விட்டுறது கிடையாது. ஸோ அந்த ஸ்டாக் ஒருவேளை கீழே இறங்குச்சுன்னா அது எது வரைக்கும் இறங்கும், ரீடெஸ்ட் எடுக்குமா, ரீடெஸ்ட் எடுத்தாலும் அதையும் நம்ம சேனலில் நம்ம அப்லோட், அதாவது உங்களுக்கு சொல்கிறோம். டார்கெட் ஹிட் ஆனாலும் சொல்கிறோம். எஸ்எல் அடிக்கும் போதும் இதை விட்டு நீங்கள் வெளியில் வந்துடுங்க அப்படின்றத ஃபுல் கெய்னஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் நம்ம இந்த 1 வீக்கில் கொடுத்ததில் ஜியோ ஃபினான்ஸ் உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு இன்னும் சில ஸ்டாக்கு எல்லாம் அப்சைடில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ அதை பற்றி நம்ம இப்போது பார்க்க வேண்டாம். ஜியோ ஃபினான்ஸ் நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். இப்போது இதுக்கு இந்த இடையில நான் ஒரு 4 or 5 ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்டாக்லாம் இப்போது எந்த நிலைமையில் இருக்குது, அது கரெக்டான இடத்துல வந்ததுனால தான் நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது டியூப் இன்வெஸ்ட்மெண்ட். டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ட்ரிபிள் பாட்டம். இந்த ட்ரிபிள் பாட்டம் நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் நான் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்ததுலேருந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே மெதுவாக கீழே தான் இறங்கி வந்திருக்கு. ஸோ கீழே டவுன் ஆனாலுமே நம்ம கொடுத்த ஸ்டாக்கோ எந்த அளவுக்கு வேலிட், அதாவது நம்மளுடைய அனாலிசிஸ் எந்த அளவுக்கு வேலிடாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம நெக்லைன் எந்த அளவுக்கு நெக்லைனில் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் மண்டே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போது டெக்னிக்கலாக, அதாவது டெக்னிக்கல் நம்ம ட்ராப் பண்ணுறது கரெக்டாக இருந்தால், நம்ம டெக்னிக்கலில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், கரெக்டாக ட்ராப் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு மார்க்கெட் தான் ஃபஸ்ட்டு நமக்கு காட்டும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் நெக்லைனில் ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. அகைன் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. ஓகே, நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, அதோட ஃபஸ்ட் டார்கெட் 2923, அதோட ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை. ஓகே, எஸ்எல் எங்கே வைக்கலாம்? எஸ்எல் பார்த்தீங்கன்னா இதோட லோவிலே வச்சுக்கலாம். 2452 உங்களுக்கு எஸ்எல்ஐ வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துக்கலாமா? பார்க்குறதுக்கு முன்னாடி இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு இன்னும் சில ஸ்டாக்குகள்லாம் இருக்குது, அதையும் பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு உள்ள பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் எட்டர்னல் லிமிடெட், அதாவது ஜொமேட்டோட நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கன்சாலிடேட் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம கொடுத்துருந்தோம் இந்த ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில். ஸோ அகைன் அது நம்ம கொடுத்ததுலேருந்து ஒரு 2 or 3% அப்சைடில் போச்சு. அப்சைடில் போயிட்டு அகைன் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அகைன் மறுபடியும் கீழே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம என்ட்ரி கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணலாம்? வெயிட் பண்ணலாம். ஏன் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனில் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போகும். அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இஸ் வெரி வெரி ஹை. ஓகே, எஸ்எல் நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ எந்த ஸ்டாக்கோ நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம், தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த அப்டேட் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை காட்டியிருக்கேன். ஒரு நியூ என்ட்ரி நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் கூட இந்த ட்ரெண்ட் லைனில் இந்த ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அகைன் மறுபடியும் ஃப்ரெஷ் என்ட்ரி நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸ் ஐஆர்டிஏ. ஸோ இந்த ஐஆர்டிஏ என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் கொடுத்துருந்தோம். ஸோ நான் கொடுக்கும்போதே சொல்லியிருந்தேன், அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஒரு ரிசல்ட்ஸ் வந்தப்போ ஒரு 5% அப்சைடில் போயிருந்துச்சு. இங்கே கேண்டில் இருக்கும், இந்த க்ரீன் கேண்டலுக்கு அப்சைடில் மேலே இருக்குது பாருங்கள், ஸ்பின்னிங் டாப். அந்த கேண்டில் இருக்கும்போதே சொல்லி கொடுத்துருந்தேன் இந்த ஸ்டாக் ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போகலாம், இல்லை அப்படின்னா கூட மேலேயும் போகலாம். ஒரு வேளை ரீடெஸ்ட் எடுத்துச்சுன்னா இதோட நெக்லைனில் ரீடெஸ்ட் எடுக்கும். அப்போ நீங்கள் மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஃபண்டு வச்சுருந்து நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லை ஃப்ரெஷ் என்ட்ரி கூட நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சொன்னது எந்த அளவுக்கு நடக்க போகுது அப்படின்றத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சிடும். ஸோ என்னை பொறுத்தளவு நெக்லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஒரு பின்பார் ஒரு கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, ஒரு ஸ்பின்னிங் டாப். இது அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. ஒரு வேளை போணுச்சு அப்படின்னா இன்றைக்கி டியூஸ்டே பார்த்துட்டீங்க, என்ட்ரி எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்துருந்த ஸ்டாக்ஸ்
போன வீக்கில் ஃப்ரைடே கொடுத்துருந்தோம். ஸோ வீக்லி பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். இது வீக்லியில் தான் எடுத்திருந்தோம். ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வீக்லியில் பிரிண்ட் ஆயிருந்துச்சு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்சல்டேஷன் ஜோனை உடச்சதுனால நம்ம கொடுத்துருந்தோம். அகைன் போன வீக் வந்து ஃபுல்லாகவே பேரிஷ் கேண்டில். ஸோ இது மறுபடியும் என்ன ஆகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அகைன் கீழே வரும். ஸோ இதில் வந்து ரீடெஸ்ட் எடுக்கும். இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அப் சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி போகும்போது நம்ம அகைன் மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன், நம்ம என்ட்ரி எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்துருந்த ஸ்டாக்ஸ் ஐஎக்ஸ் வந்து லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரைடே கொடுத்துருந்தோம். ஸோ பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ அகைன் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, மண்டே இன்றைக்கி அதாவது நேற்று புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, என்ட்ரி நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இதோட டார்கெட்லாம் நம்ம ஆல்ரெடி இதுக்கு நேற்றுக்கு முந்தா நாள், அதாவது சாட்டர்டே சண்டே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அதில் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஹிந்துஸ்தான் ஜிங்கோட ரிசல்ட்ஸ் வந்து சூப்பராக வந்திருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கை பற்றியும் நம்ம லைட்டாக பார்த்துட்டு அகைன் இன்றைக்குள்ள பிரேக் அவுட் ஸ்டாக்ஸாக பார்த்துடலாம். ஓகே, ஹிந்துஸ்தான் ஜிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். இந்த ட்ரெண்ட் அதாவது இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர், இந்த நெக் லைனை பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த உங்களுக்கு எஸ்எல் வந்து பார்க்கும்போது ரைட் ஷோல்டரோட கீழே வச்சுக்கலாம். ரைட் ஷோல்டரோட லோ அந்த ஸ்விங் லோவில் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாலும் ஹெட்டுக்கு கீழே கூட வைக்கலாம். ஓகே, இதோட ஃபஸ்ட் அதாவது இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 562 தான் இந்த இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டரோட டார்கெட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், இன்றைக்கி உள்ள பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை நம்ம பார்த்துடலாம். ஸோ நேற்று அதாவது ஹெச்ஏஎல் வந்து நேற்று ஒரு 5.4% வந்து அப்சைடில் போயிருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இப்போ உடனே வாங்கிடலாமா அப்படின்னு பார்த்தோம்னா வேண்டாம். உங்களுக்கு எந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணட்டும். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த பிளாக் கலர் ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகட்டும். ஸோ அப்படி பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். பட் இன்னொன்று இருக்குது இதில், இந்த இப்போ நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும், அப்சைடில் ஃபுல்லாக அப்சைடில் போகும். சம்டைம்ஸ் சில நேரம் இதோட ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை டச் பண்ணிவிட்டு அகைன் கீழே வரலாம். ஸோ நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டு ஸ்விங் ஹையை பிரேக் பண்ணி புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகி போயிட்டு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அப்படியே விட்டுறலாம். ஒருவேளை பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆச்சுன்னா நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். ஒரு 2-3% வந்து வரும். இல்லை நான் இதோட ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அப் சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி 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 ஹை. இன்னொன்று ஹெச்ஏல பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் வரல. ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு எடுக்கிறது நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஸ்டாக். ஸோ அதாவது இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் சூப்பராக வரப்போகுது. நம்ம இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம ஆல்ரெடி எப்படி வரும் என்ன ரீசன்றதை ஒரு வீடியோ போட்டிருந்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது ஹெச்ஐல பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸையும் விட இந்த மார்ச் மாத குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நான் அதை வந்து ஸ்க்ரீனரில் போய் செக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வேணால் போய் ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். மற்ற குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸுக்கும் இந்த மார்ச் மாத குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸுக்கும் வேறு லெவல் பர்ஃபார்ம் வந்திருக்கு, ஒவ்வொரு இயரும் வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் சூப்பராக வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராஃபிட் நம்ம மேக் பண்ண முடியும். ஒரு ஷார்ட் டேர்முக்காக இருக்கட்டும் இல்லை ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும், அற்புதமான ஒரு வாய்ப்பு நமக்கு காத்திருக்கு. நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நம்ம சொன்ன விஷயத்தை நீங்கள் போய் ஸ்க்ரீனில் போய் இதோட ரிசல்ட்ஸை வந்து பாருங்கள். ஓகே, இந்த ஸ்டாக்கை நம்ம ஏன் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுக்க போகிறோம். தட்ஸ் த ரீசன். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.
நம்ம சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றியும் அன்பும்.